பிரியமானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸை நாம் கொண்டாடி முடித்திருக்கிறோம். அடுத்து நமக்கு புது வருடம் வரப்போகிறது. இந்த காலத்தில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாய் இந்த பழையவனைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் மாறினன்னு சொல்லும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு இடைப்படுகின்ற வார்த்தை மார்க்கில் 22 வசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் அதாவது பழைய துண்டோடு புதிய துண்டை சேர்த்து வைக்க முடியாது, ஏன்னா அது இதை கிழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவனும் புது துருத்தியில் பழைய கல்லை ஊற்றுவதில்லை அப்படின்றார். ஏன்னா புது துருத்தியில் பழைய துருத்தியில் புது கல்லை ஊற்றக்கூடாதான். ஏன்னா பழைய துருத்தியே ஒரு மாதிரி பழசாக போனது. அதில் புது கல்லை ஊற்றினோடனே என்ன ஆகும்னா, அது நுரைச்சி போய் வரும்போது, அது விரிவடையும் போது இதை பீரல் உண்டாக்கி கிழிஞ்சி எல்லாம் கொட்டிருமா. அப்போது இது ஏன் சொல்கிறாரு? இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்வது, இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகிறது என்னன்னா, நாம் இந்த புது வருடத்துக்குள் நாம் நுழைய போகும்போது, நாம் பழைய மனிதனாகவே நாம் புது வருடத்துக்குள்ளே நுழையும் போது புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது பழசோட புதுசாக ஆண்டவர் சேர்க்க மாட்டார். ஹல்லேலூயா. இருதயம் இன்னும் பழசாகவே இருக்குது. பழைய பாவங்கள் இன்னும் நம்மகிட்ட இருக்குது, பழைய கோபம் இருக்குது, இன்னும் பழைய பொறாமை இருக்குது, பழைய கசப்பு இருக்குது, மன்னிக்கிற குணம் இல்லை, கர்த்தரை நான் தேடுறதில்ல, நான் சர்ச்சுக்கு போகிறதில்ல, நான் பெயர் கிறிஸ்தவன் சொல்லி இப்படியே பழைய இந்த நிலைமையிலேயே நம் பழையதாக இருந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட புது வருஷத்தில் போய், ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருங்க, நிறைவேற்றுங்க, எனக்கு அந்த வேலையை கொடுத்துருங்க, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாம் புதிய அந்த புதுமையான காரியங்களை, புதிய ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடம் கேட்டால் அவர் தரமாட்டேன்றார். சொல்கிறார், பழைய துருத்தியில் எப்படி நான் புது திராட்சை ரசத்தை நான் ஊற்றுவேன், அப்போ புது திராட்சை ரசத்தில் தான் புது கல்லை ஊற்றுவாராம். ஸோ இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் புதிய இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை, புதிய வழிகளை, புதிய பாதைகளை இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக நமக்கு தருவார். God bless you.